அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? ஏன்னா இந்த ஜென்மத்தில் குரு சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர், விரயங்கள், கஷ்டம் இதெல்லாம் வந்துச்சு. 2ஆம் இடத்துக்கு வரப்போகுது. டாப் மோஸ்ட் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. ஏன்னா பல தொழில்னால மாற்றங்கள், இதெல்லாம் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள். ஏன்னா ஐடியில் படித்தவங்க கண்டிப்பாக கால் பண்ணி சொன்னாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, இடமாற்றம் ஆச்சுங்க, சனி பகவான் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கோச்சார கிரகம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு பல விஷயங்களை இன்னும் சேஞ்ச் ஆஃப் த சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் மீனத்தில் இருக்கக்கூடிய குரு, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இதெல்லாம் உங்களுக்கு பல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எத்தனை வருஷம் நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் மேடம், இந்த வருஷம் நமக்கு விடிவு வராதா, நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா? இப்படியே அலைகடல் மாதிரி போராடி எப்பயுமே ஓயாது. கடல் அலை ஓயுமா? ஓடிக்கிட்டே இருக்க, எதுக்கு ஓடுறேனே தெரியல அப்படிங்கிறவங்களா ஒரு ஓய்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி இந்த வருஷத்தில் கடைசிக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துடைய பலாபலன் சேர்த்துனா நம்ம சொல்கிறோம்.
அப்போ அந்த கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ராகு எங்கே போகிறார்? 9லேருந்து 8க்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார், கடகத்துக்கு. கேலா யோகம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் கூட இந்த கடைசியிலேருந்து வரும்பொழுது உங்களுக்கு கடனை கூட ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஏதாவது ஜுவல்லை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கலாம், இஎம்ஐ கட்டலாம், லோன் கட்டலாம். ஆனால் இதாக இருக்கும். ஒரு கல்யாணத்துக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு லக்ஸுரி கார் வாங்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு மனை ஒரு இடம் வாங்கி போடலாம் கடனை வாங்கியாது அப்படின்னு. இன்றைக்கி பூமி மேலேயும் நகை மேலேயும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும், பயப்படவே வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அது உயர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே விலை போயிட்டே இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த கம்யூனிகேஷனில், பேச்சுவார்த்தையில், பொது இடத்துல பொதுமக்களிடையே பேசக்கூடிய அமைப்பில் உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆகலாம். ஃபோன் விஷயம், கம்ப்யூட்டர் விஷயம், எலக்ட்ரிக்கல் விஷயமெல்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது பழுது ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை வைக்குங்க. திருமணம் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையோட ஒரு திருமண வைபோகம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. கோடி கணக்கில் போட்டுட்டு நீங்கள் முதலீடு போடலைனாலும் ஓரளவு புதிய தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழில் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். தாராபலம்லாம் பார்த்துக்கோங்க. முதல்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை. இப்பெல்லாம் நல்லா நீங்கள் நமக்கு அது நட்சத்திரம் ஆகுமா, நம்மளுடைய ராசி அவங்களுக்கு ஃபேவரட் ஆகுமா, நல்லா கேட்டுக்கலாம், அது தப்பே இல்லை. நியூமராலஜி படி பார்த்துக்கலாம். அதே போல் லக்கி ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம். நிறைய விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும், நமக்கான விஷயங்கள் கிடைக்கணும். அக்கறையாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு யதார்த்தமாக பழகக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக நீங்கள் செய்யும் பொழுது அது சக்ஸஸை கொடுக்கும். இனிமேல் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. மிதுன ராசி நேயர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். அப்போ நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். வெற்றி வாங்குற, ஒரு சீல்டு வாங்கிறது, உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் நல்லா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க 2 பேத்துக்குமே. கவலையை விடுங்க, பயப்பட வேண்டாம். சிலருக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்கலாம். சிலருக்குன்னா அந்த தசாபுத்திலாம் சரியில்லைன்னா நிறைய ஒரு சுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் ஹனுமான் சாலிசா கேட்டுட்டு வாங்க. செல்ல போட்டு நீங்கள் பாராயணம் பண்ணலாம், அல்லது கேட்டுட்டு வாங்க. ஹனுமன் கோயிலுக்கு நீங்கள் வியாழக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வெத்தலை மாலை துளசி வச்சு வழிபாடு எடுங்க. விநாயகர் கோயிலை எப்பயுமே நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டே வாங்க, அபிஷேகத்துக்கு கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.